நீங்க உள்ள போனவொடனே என்ன சோறு போட்டாங்க? மொத நாள் உள்ளுக்குள்ள போன அன்னைக்கு நைட்டு ரெடிமேடா சாப்பாடு இருந்துச்சு. அது என்ன சாப்பாடு? அ சிக்கன் ரைஸ் இருந்துச்சு. ம். ஆனா உள்ள போன உடனே எங்களுக்கு ஒரு இருக்கு இல்லையா? நான் வீட்ல ஆக்சுவலா டாக் வளர்க்குறேன் சார். டாக்க விட்டுட்டு போனது எனக்கு ஒரு கவல. அப்ப உங்க அப்பா, அம்மா விட்டு போனதுல கவல இல்ல. அம்மா, அப்பா நம்ம ஹாஸ்டல்ல உண்மைதான் நான் சொல்லிக்கிறேன். அப்பா, அம்மா விட்டு போனதெல்லாம் ஒரு கவலை கிடையாது. டாக்குன்றது சார், அம்மா, அப்பான்றது நம்ம ஹாஸ்டல்ல தங்கி பழகிட்டோம், இது பண்ணிட்டோம். அதனால ஒரு பெருசா தெரியல. அவங்களும் பையன் இருந்துட்டு வந்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் டாக்குன்றது அது பொதுவா டாக்குக்கு ஒரு 2 வயசு குழந்தைக்கு உள்ள அறிவு தான் சார் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஸோ அத நான் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? வளர்த்துட்டு அவன விட்டுட்டு போறோமேன்னு பதட்டமா இருந்துச்சு. மொத நாள் நைட்டு அந்த பதட்டத்திலேயே நான் சாப்பிடல. எனக்கு என்னோட டாக் தான் கண்ணு முன்னாடி வந்து நின்னான். அவன் நீங்க நீங்க இல்லாதப்ப அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு விசாரிச்சீங்களா? போய் பார்த்து கண்ணீர் வடிஞ்சிருச்சான் சார். நான் ஆக்சுவலா போனோனே என்ன பண்ணுமா, கொலைச்சு, கொலைச்சு, கொலைச்சு 2 கண்ணுல இருந்து கண்ணீர் வடி அவனும் இளைச்சிட்டான். அழைச்சிட்டான். சாப்பிடுறது கிடையாது அவனும். சாப்பிட்றது இல்லைன்னா, நம்ம இருந்து சாப்பாடு குடுக்குறதுக்கும், மத்தவங்க போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். அதுபோக ஏர் இன்ஃபெக்ஷன் வேற அவனுக்கு இருந்துச்சு சார். 70% கிளியர் பண்ணிட்டேன். 30% இருந்துச்சு. அந்த ஒரு பதட்டம் வேற. இப்படி அதனால முதல் நாள் வந்து நான் சரியா சாப்பிடல. மறுநாள் என்ட்ரான உடனே சாப்பாடுகள்லாம் ரொம்ப டஃப் சார்.